உறவுகள் அனைவருக்கும் இனி காலை வணக்கங்கள். எல்லார் வீட்டில் என்ன சாப்பாடு, இன்றைக்கி அக்கா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம். இல்லைங்க, காலையில் பழைய சோறு என்னங்க சப்புன்னு பேசி நினைக்காதீங்க. பழைய சோறு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. 2 ரோஸ் இருக்குது. யாருக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லோ தாங்க பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் ரோஸுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மல்ல போட்டுக்கலாம், வத்தல் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆவின் தயிருங்க, எங்கள் ஊரில் இது 10 ரூபா. தயிர் ஊற்றுறப்ப அடுப்பு அமர்த்திடுங்க. போட்டுக்கலாம். தயிர் வேறு ஊற்றிருக்கோம். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு அருமையான தாளிச்ச சாதம். நேற்று சாயங்காலம் வச்ச சோறு தாங்க, ஒன்றும் புளிக்கலை, அதனால செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டும். நேற்று வச்சு தக்காளி கூட்டுங்க, தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். பச்சை மிளகா வேறு கிடக்கு பாருங்கள், அருமை. நம்ம சொந்தக்காரவங்க வேறு இருக்காங்க, நீங்களே யோசனை பண்ணுங்கள். தயிர் சாதத்துக்கு இது ரெண்டும் எப்படி காம்பினேஷன், அருமை. இந்த வீடியோலாம் இயற்கையாக போடுறது. காலையில் என்னோடய டிஃபன் செஞ்சு போட்டுக்கிட்டுருக்கேன். நான் தான் பேசுகிறேன், என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. வாங்க, தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஒரு தயிர் சாதம். அப்படியே ஒரு தயிரையும் ஊற்றியாச்சுங்க, கொஞ்சமாலாம் இல்லை, நிறைய ஊற்றியாச்சு. தொக்கு வச்சுக்குவோம். நம்ம சொந்தக்காரவங்களை எடுத்துக்கலாம். அங்கே யாருக்கெல்லாம் தயிர் சோறு பிடிக்கும்? செம்மையாக இருக்குங்க தயிர் சாதம், தக்காளி கூட்டு, ஊறுகாய். நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.